ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கடகடன்னு வேர்க்கடலை வறுத்து கடகடன்னு சட்னி அரைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேர்க்கடலை எதுக்கு வறுக்கிறேன்னா முருங்கைக்கீரை பொரியலுக்காக வறுத்துட்ருக்கேன். முதல்ல ஒரு கடையில் எண்ணெய் விட்டு இப்போ வந்து காரக்குழம்பு தாளிக்க போகிறேன். அதில் ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நல்லா பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ண உடனே கொஞ்சமாக ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டுலாம் வந்து நல்லா செவக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்புல. இப்போ ஆனியன் போட்டு அதுவும் கண்ணாடி மாதிரி நல்லா வறுக்கணும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இது புரட்டாசின்றதுனால சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இது வந்து சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் பெருசாக இருக்கிறது வந்து 2 கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கிறத அப்படியே முழுசாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா நல்லா ஃப்ரை பண்ணி அது ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அந்த காரக்குழம்பு சுண்டைக்காய் காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சாப்பாடு பக்கத்தில் வடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுடணும். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் வரும். நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கூட உப்பு போட்டோம் அப்படின்னா தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அது நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினீங்கனாவே அதுவே பிரிஞ்சு வெளியில் தெரியும். அதுக்கப்புறம் வதங்கிடுச்சுன்னு நினச்சி நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை இந்த மாதிரி குட்டி ஒரு தட்டு வச்சு தேய்ச்சோம்னா தோல் தனியாக வேர்க்கடலை தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 சுத்து காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி வச்சுட்டு அது வந்து முருங்கைக்கீரைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சுண்டைக்காய் காரக்குழம்புக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து சுண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சுண்டைக்காவை போட்டு ஃப்ரை பண்ணும்போதும் அதுவும் நல்லா வேகத்தை தெரியும். ஒரு சின்ன டிப்ஸு, கொத்தமல்லி வந்து 10 நாள் வச்சா கூட வாடாமல் இருக்கணும்னா எந்த பாக்ஸில் கொத்தமல்லி வைக்கிறீங்களோ அதில் ஒரு அட்டை பெட்டி கட் பண்ணி அந்த பாக்ஸ் சைஸை கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு மேலே கொத்தமல்லி வச்சிங்க அப்படின்னா 10 நாள் ஆனால் கூட அது வந்து அழுகி போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டைக்காய் வதங்கியிருக்கு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் புளி வந்து நிறைய கரைச்சி வச்சுருக்கேன். அதிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சுண்டைக்காய் பாருங்கள் எப்படி வந்து கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டிஷாக தெரியுது. சப்போஸ் எனக்கு இப்படி சாப்பிட்டு பிடிக்குன்னா லைட்டாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டு அதில் சுண்டைக்காய் லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த குழம்புக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரை தாளிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு போட்டு ஜீரகம் போட்டுருங்க. அது உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் இதாகட்டும். அதில் ஒரு 1/2 கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை நம்ம போட்டு, ஆனால் முருங்கைக்கீரை பொரியல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா விடாமல் கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டி கட்டியாக நிற்காம நல்லா உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். நிறைய கீரையாக இருந்ததுன்னா கூட அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் விதக்கிறத வச்சு தான். இப்போ அந்த சுண்டைக்காய் வந்து புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம். அது இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்தமாரி கரண்டில் ஒட்டியிருக்கிற அந்த முருங்கைக்கீரைலாம் தள்ளி விட்டணும். இல்லைனா அது வேகாத முருங்கைக்கீரையாக இருந்ததுன்னா வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸ்டொமக் ப்ராப்ளம், வயிறு வலியில் வரும். ஸோ வந்து ஒன்று விடாமல் எடுத்து உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி கீரையை வந்து தனித்தனியாக பிரித்து விட்டு நம்ம விதக்கணும். முக்கியமாக முருங்கைக்கீரைக்கு இது நமக்கு தெரியணும். அப்போ தான் முருங்கைக்கீரை பொரியல் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. மற்ற டைமில் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அங்கே வந்து கட்டிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி விடாமல் கலரி பண்ணிங்கன்னா முருங்கைக்கீரையும் உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும், வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சாலும் நம்மளை வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நம்ம சும்மா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம செய்கிற இந்த வேலைகள், நாம் ஒரு நாள் சமைக்கலைன்னா வீடு எப்படி இருக்கும், வீட்டு வேலை செய்யலைன்னா அப்படின்றது யாரும் யோசிக்கிறது இல்லை. நம்ம பார்ப்போம், ஹவுஸ் ஒய்ஃப்னால் வந்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி எல்லார் மைண்ட் செட்லேயும் வந்தது. அது மாறணும். உங்கள் மைண்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அந்த வேர்க்கல்ல கூட 2 காஞ்ச மிளகா போட்டு நான் மிக்ஸியில் 2, 3 சுத்து தான் விடணும். நைஸாக அரைக்கக்கூடாது. அது மாதிரி விட்டு கடாயை லைட்டாக சூடு இருக்கும்போது போட்டு மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்த்து மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக முருங்கைக்கீரை ரெடி. இந்த சண்டே, அதாவது நான் சண்டே அன்றைக்கி செஞ்சேன். இப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நமக்கு புரட்டாசி இல்லையா, ஸோ அதான் நம்ம ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பொரியல், சுண்டைக்காய் காரக்குழம்பு. ஓகே, நீங்கள் உங்கள் மைண்டில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற வேலை பற்றி? நம்மளாம் வீட்டில் வேலை செய்கிறோமா, இல்லை சும்மா இருக்கிறோமா, இல்லை உங்கள் மைண்டில் என்ன ஓடுது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இந்த கொத்தமல்லி தூவும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூளாக வந்து நேச்சுரலாக கொத்தமல்லி வாங்கி அப்படியே கட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து அலசிட்டு நம்ம இந்த மாதிரி போடும்போது அந்த மாதிரி வராது. அவங்க எப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்குங்க.